ஆணவம் தேவர்களையும் அசுரர்களாக மாற்றிவிடும். அடக்கம் மனிதர்களையும் தேவர்களாக மாற்றும். ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே உங்களுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. அப்படி ஆணவம் இருந்தால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான வளர்ச்சியும் இருக்காது. ஆணவம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அது மிகப்பெரிய நரகம் மாதிரி. அது தேவர்களையும் கூட அசுரர்களாக மாற்றக்கூடிய சக்தி அந்த ஆணவத்திற்கு இருக்கு. அதே நேரத்தில் மனிதனாக இருந்தாலும் அடக்கமாக இருந்தால் அந்த மனிதனும் கூட தேவர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் வாழ்க்கையில் எப்பவுமே ஆணவம்ங்கிறது மனிதனை அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஆணவம் இருந்துட்டா உங்ககிட்ட எத்தனை செல்வம் இருந்தாலும் அந்த செல்வம் காணாமல் போவது உங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்டது தான் ஆணவம். ஆணவம் ஒரு மனிதனுடைய கண்களை மறைத்துவிடும். அதே நேரத்தில் யாருடன் பேசினாலும் அவர்களுடன் பண்பாக பழக முடியாது, பேசவும் முடியாது. அந்த பேச்சிலேயே ஆணவம் இருக்கும். அந்த ஆணவம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் மனிதன் அழிவதைத் தவிர வேறு வழியே கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் ஆணவம் என்ற விஷயத்தை மறந்துவிட்டு எல்லோருடனும் அன்போடு பழகினால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் மனதை அலையவிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை செல்வமும் நீங்கள் அன்போடு எல்லோருடன் இருக்கும்போது அத்தனை செல்வமும் உங்களை தேடி உங்கள் காலடியில் வந்து விழும் என்பதுதான் உண்மை. ஆணவம் என்பது தேவர்களையே அசுரர்களாக மாற்றும் சக்தி இருக்கும்போது மனிதர்களை அந்த ஆணவம் விட்டு வைக்கவா போகிறது? மனிதர்களை ஈஸியாக அது அழித்துவிடும். ஆகையால் மனிதன் எப்பொழுதும் பண்புள்ளவனாக இருக்க வேண்டும், அடக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மனிதனும் கூட தேவராகலாம் என்பதுதான் உண்மை. மனித வாழ்க்கையில் எப்பொழுதுமே அன்பு மட்டுமே உலகில் வலம் வர வேண்டுமே ஒழிய ஆணவம் இருக்கக்கூடாது. அன்பு இருந்தால் அகிலத்தையும் ஆள முடியும் உங்களால் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பிருந்தால் அந்த ஆண்டவனையும் நீங்கள் உங்கள் வசப்படுத்த முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்கு நிகரான சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அன்பு எப்படி உருவாகிறது என்றால் அடக்கத்தின் மூலமே அன்பு உருவாகிறது.
ஆணவம் எப்படி உருவாகிறது என்றால், அடக்கம் இல்லாதபோது ஆணவம் உருவாகிறது. அடக்கமில்லாமல் ஆணவத்தோடு வாழ்வதை விட அடக்கத்தோடு அன்போடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பலமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.